Hi dear students, today we are going to see the continuation of last class topic steps in selection process தேர்ந்தெடுத்தலின் படிநிலைகள் selection test ability test and personality test it is classified into two types. Then first one ability test, under that aptitude, achievement and intelligence and judgment. Under that personality, interest, personality, projective and attitude. ஸோ இப்போ இதே தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு சோதனை. ஸோ இதில் ரெண்டு விதமான தேர்வு சோதனை இருக்குது. என்ன? திறன் சோதனை, ஆளுமை சோதனை. திறன் சோதனையில் என்னென்ன இருக்கும்? மனோபாவ சோதனை, அடைவு சோதனை, நுண்ணறிவு சோதனை, முடிவெடுக்கும் திறன் சோதனை. ஆளுமை சோதனையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்வ சோதனை, ஆளுமை சோதனை, செயல்திறன் சோதனை, மனோபாவ சோதனை. ஸோ இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிலிட்டி டெஸ்ட், a test designed to measure an individual's cognitive function in a specific area, such as variety of skills, mental aptitude, problem solving, knowledge of particular field, reasoning ability, intelligence, etc. This test is used to find the suitability of a candidate for a given job role. ஸோ இப்போ எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திறன் சோதனை. ஸோ இந்த சோதனையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய பொது அறிவு திறன், அவங்களோட பிரச்சனை தீர்க்கும் திறன், குறிப்பிட்ட துறையில் அவருக்குள்ள அறிவு, பகுத்தறிவும் திறன், நுண்ணறிவு போன்ற திறன்களை என்ன பண்ணுறாங்க சோதிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாரு ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது உளவியல் தேர்வு. ஸோ உன்னுடைய ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படி இருக்கும்? ஆப்டிடியூட் டெஸ்ட் இஸ் எ டெஸ்ட் டு மெஷர் suitability of the candidate for the post role. It actually measures whether the candidate possesses a set of skills required to perform a given job. It helps in predicting the ability and future performance of the candidate. Aptitude test can be measured by the following ways. இப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா உளவியல் தேர்வு. ஸோ இந்த உளவியல் தேர்வு அப்படிங்கிறது என்ன? மனோபாவ சோதனை. ஸோ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணிக்கு விண்ணப்பதாரர் எந்த அளவிற்கு பொருத்தமானவர். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பணிக்கு அந்த விண்ணப்பதாரர் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறத கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த சோதனையில் அந்த பணியாளர் எப்படி இருப்பாங்க? பன்முக திறன்களை அளவிடும் பணியாளரின் எதிர்கால செயல்திறனை முன்கணிக்கவும் பயன்படுகிறது. அந்த பணியாளருடைய பன்முக திறனை எப்படி அளவிடுறாங்க, அவங்களுடைய எதிர்காலத்தில் அந்த செயல் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் நியூமராலஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட். நியூமராலஜிக்கல் reasoning test provides information about candidates' numerical aptitude. In other words, this test measures the candidate ability to make correct decision from numerical data. ஸோ எண் திறன் தேர்வு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோதனையில் அந்த பணியாளர்கள் எண் திறன் மற்றும் கணித திறனை அளவிட உதவுகிறது. ஸோ அவங்களுடைய மேக்ஸ் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலும் எண்ணியல் தகவல்களிலிருந்து முடிவெடுக்கும் திறனை பயனாளர் எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறார். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக அவங்க அதை எந்த அளவுக்கு பெற்றிருக்காங்க அப்படின்றத இந்த சோதனையிலேருந்து நம்ம அளவிட்டு தெரிஞ்சிக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் வேர்பல் ரீசனிங் டெஸ்ட். இட் மெஷர்ஸ் த கேண்டிடேட் எபிலிட்டி டு காம்ப்ரிஹென்ஸ் with the written text and ability to arrive at factual conclusion from the written text.
அப்போ வேர்பல் ரீசனிங் டெஸ்ட், வாய்மொழி திறன் தேர்வு. ஸோ அந்த வாய்மொழி மூலமாக அவங்கள எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சோதனையில் எழுத்துப்பூர்வ ஆவணங்களை படித்து புரிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் அடிப்படையில் தீர்மானங்களை எடுப்பது போன்ற திறன் பணியாளர்களிடம் உள்ளதா என தீர்மானித்தது. ஸோ அதனால் அந்த அவங்கள படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக அவங்க முடிவெடுக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த டெஸ்ட்டில் அவங்க கண்டறியக்கூடியது. த நெக்ஸ்ட் ஒன், இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட். இண்டக்டிவ் டெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த psychometric test conducted in the selection process to measure the problem solving abilities and ability to apply logical reasoning. ஸோ இந்த காரணம் அறிதல் திறன் தேர்வு. ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட்டு. ஸோ இந்த சோதனையில் என்ன பண்ணுறாங்க, சிக்கல்களுக்கு தீர்வு காணும் திறன் இருக்கா. ஸோ ஏதாவது ஒரு சிக்கலான முடிவு கொடுத்துட்டு அந்த அதிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கா இல்லையா. ஸோ அது எப்படிலாம் இருக்கும், தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்யும் திறனை அளவிடுதல். ஸோ உளவியல் ரீதியாக தேர்வாகிறது. ஸோ இது மன உளைச்சலை உண்டாக்காமல் ஸோ அவங்க எப்படி அவங்க அந்த காரணம் அறிதல் திறனை கொண்டு வராங்க. அனைத்து சூழலிலும் பழக்கமில்லாத பணி மற்றும் பழக்கமில்லாத மனிதர்கள் மத்தியில் திறன்பட பணிபுரியும் தூண்டல் அல்லது உத்வேகம் பணியாளர்களிடம் உள்ளதா. ஸோ நம்ம ஒரு புது ஒர்க்குக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கும் நமக்கு தெரியாது, அங்கே நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுடைய மைண்ட் எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த முடிவு நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் the engineering students' ability to apply engineering concept in actual practice. ஸோ பொறியியல் திறனை தேர்வு செய்யக்கூடியது. இந்த சோதனையில் எப்படி இருக்கும், பொறியியல் துறை பணிக்கு விண்ணப்பித்தவரின் பொறியியல் கருத்துக்களை நடைமுறையில் பயன்படுத்தும் திறனை அளவிட உதவுகிறது. ஸோ அந்த பொறியியல் கருத்தை பயன்படுத்துறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு உதவிடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியது. தென் next one, diagrammatic reasoning test. This test measures the candidate's ability to understand the shapes, abstract ideas, and ability to observe and extract value from instructions and apply them to new sample. அப்போ இதில் என்ன இருக்குது, விளக்க வரைபட தேர்வு. ஸோ இந்த சோதனையில் எப்படி இருக்கும், சோதனை விண்ணப்பித்தவரின் வரைபட புரிதல். ஸோ விண்ணப்பித்திருக்கிறவங்களுடைய எப்படி இருக்கும், அவங்க வரைஞ்சிருக்க வரைபடத்தில் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க, அந்த வடிவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த வரைபடத்திலிருந்து எந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் இந்த வரைபட தேர்வு. இப்போ டயக்ராமேட்டிக் ரீசன் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பாட்டியல் ரீசனிங் test. The test measures the candidate's ability to clarity, manipulate and remember the shape, still images and find out pattern which govern the sequences. அப்போ உணருதல் திறன் தேர்வு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு உணர்றாங்க. இந்த சோதனையில் என்ன பண்ணுறாங்க, அந்த விண்ணப்பதாரர் உருவங்கள், நிழல் படங்கள் மற்றும் அவற்றின் தொடர்பு படுத்தும் முறைகளை கண்டுபிடித்தல் போன்றவற்றை கையாளக்கூடிய ஞாபகப்படுத்தி பார்த்தல் போன்ற திறனை அளவிடக்கூடியது. ஸோ அவங்க ஒரு படத்தின் மூலமாகவோ ஒரு படம் காமிச்சா அந்த படத்தில் என்ன இருக்குது, ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நம்ம தொடர்பு படுத்தணும். ஸோ அதை கூட என்னென்ன இருக்குது அதை தொடர்பு படுத்தி காட்டக்கூடியது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், situational judgment test. This test measures the candidate ability to choose the most desirable action in critical situations using his judging ability. ஸோ அவங்களுடைய ஜட்ஜிங் எபிலிட்டி மூலமாக எப்படி அந்த சுச்சுவேஷனை கொண்டு வராங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்வு காணும் ஆற்றல் தேர்வு. ஸோ இந்த தேர்வுக்கு அந்த சூழ்நிலைகளில் மிகவும்
விரும்பத்தக்க முடிவுகளை மேற்கொள்ளும் முடிவெடுக்கும் திறன் விண்ணப்பதாரரிடம் உள்ளதா என அறிய இச்சோதனை செயல்படுகிறது. ஸோ அந்த முடிவை ஏற்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர் அதை அறியக்கூடிய சோதனையில் இருக்காங்களா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் mental arithmetic test. It tests the candidate's basic numerical ability like addition, subtraction, multiplication, division and fraction. It tests the speed of doing calculation. அப்போ மனக்கணித திறன் ஆய்வு தேர்வு. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணக்கியல் திறன்களை விண்ணப்பதாரர் கணக்கீடு செய்யும் வேகத்தை அளவிட இச்சோதனை பயன்படுகிறது. ஸோ இப்போ மென்டல் அரித்மெட்டிக் ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு எவ்வளோ குவிக்காக அதை என்ன பண்ணுறாங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் vocabulary test. The test measures candidate ability to recognize the relationship among the ideas, think methodologically and fluency in English language. அப்போ சொல் அகராதி ஆய்வு தேர்வு அவங்களுடைய ஒக்காபுலரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பயனாளர்களோட மொழியியல் திறன் எப்படி இருக்குது, ஆங்கிலத்தில் அவங்க சரளமாக பேசுகிறாங்களா, ஸோ அவங்க எண்ணங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகளை அங்கீகரிக்கக்கூடிய திறன் இருக்கா, ஸோ பணிக்கு தேவையான மொழியை கையாளுறதுல அந்த விண்ணப்பதாரர் இருக்கிறாரா அப்படின்றத சோதிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி டெஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் நம்பர் சீக்வன்ஸ் டெஸ்ட். திஸ் மெசர்ஸ் த கேண்டிடேட் எபிலிட்டி டு ஃபைண்ட் எ லாஜிக் இன் எ சீரியஸ் ஆர் பேட்டர்ன். அண்டர் திஸ் டெஸ்ட் candidate have to find out missing number in a sequence to determine the pattern. எண் தொடர்பு ஆய்வு தேர்வு. ஸோ எண் தொடர்பு போக்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பகுத்தறிதல் மற்றும் எண் தொடரில் இடையே விடுபட்ட எண்ணை அறிவதுமே இச்சோதனையில் இருக்கும். ஸோ அதில் பகுத்தறிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய எண் ஏதாவது விடுபட்டிருக்கா அப்படின்ட்டு அவங்க பார்த்து அந்த சோதனையை செய்யக்கூடியதாக என்ன அப்படின்னா நம்பர் சீக்வன்ஸ் டெஸ்ட். இது எல்லாமே எதற்கு கீழே வருது ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த 10 பாயிண்ட்டும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் எ கேண்டிடேட் கெப்பாசிட்டி டு அச்சீவ் இன் எ பர்டிகுலர் ஃபீல்ட். இன் அதர் வேர்ட்ஸ் திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் எ கேண்டிடேட்ஸ் லெவல் ஆஃப் ஸ்கில் இன் certain areas, accomplishment and knowledge in a particular subject. The regular examination conducted in educational institution represents achievement test. It is also called proficiency test. This test is conducted before, during or after your learning experience. In short, it is a test conducted to find out candidate mastery over the subject. For example, a driver may be asked to drive a vehicle to test his driving efficiency. B. Music student may be asked to play a given instrument. C. Teacher candidate may be asked to give a documentation. சாதனை ஆய்வு தேர்வு தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா வேறு பேர். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட துறையில் விண்ணப்பதாரர்கள் அடைவு திறனை அளவிடுற சோதனையாக இருக்கும். ஸோ விண்ணப்பதாரருடைய அடைவு திறனை அளவிடக்கூடிய ஒரு டெஸ்ட்டு இது. என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. கல்வி நிறுவனங்களில் வழக்கமாக நடத்தப்படும் தேர்வுக்காக இச்சோதனை முறையை சார்ந்ததே. சார் கல்வி நிறுவனங்கள் வழக்கமாக நடத்தப்படக்கூடிய சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையை சேர்ந்தது. சோதனை அறிவுத்திறன் சோதனை எனவும் அழைக்கப்படலாம். இதை என்ன அழைக்கிறாங்க சோதனை அறிவுத்திறன் அப்படின்ட்டு நம்ம அழைக்கலாம். ஸோ கற்றல் அனுபவத்திற்கு முன்னும் கற்றல் அனுபவத்தின் போதும் அதன் பிறகும் நடத்தப்படுகிறது. ஸோ இப்போ கற்றுக்கும் போதும்
கற்றுக்கக்கூடிய காலத்துக்கு முன்னாடியும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் இந்த சோதனை நடத்தப்படுது. ஸோ பணி குறித்த சிறப்பறிவில் விண்ணப்பதாரரின் தேர்ச்சி தன்மையை அறிய இச்சோதனை நடத்தப்படுகிறது. இந்த பணியை குறித்து சிறப்பு விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சியை இது நடத்துறதுக்கு உதவுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாங்க, மேபி ஆஸ்க்டு டு டிரைவ் எ வெஹிக்கிள் டு டெஸ்ட் ஹிஸ் டிரைவிங் எஃபிஷியன்சி. ஒரு டிரைவருடைய எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், அவங்களுடைய டிரைவிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடியதுக்காக அவங்க அந்த காரை ஓட்டி காட்டக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு மியூசிக் ஸ்டூடெண்ட் மே பி ஆஸ்க்டு டு பிளே எ கிவன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த இசைப்பள்ளி மாணவர்கள் அந்த இசைக்க சொல்லி கேட்குறது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸோ என்ன பண்ணுறாங்க, இசைக்க சொல்லி கேட்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு டீச்சர் கேண்டிடேட் மே பி ஆஸ்க்டு டு கிவ் எ டாக்குமெண்டேஷன். ஸோ ஆசிரியர் பணிக்கான இருக்கக்கூடியவர்கள் பாடம் நடத்தி காட்ட சொல்லி சோதிக்கக்கூடியது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா சோதனை அடைவு தேர்வு அல்லது சோதனை ஆய்வு தேர்வு அல்லது அடைவு தேர்வு அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஆர் ஒன் ஆஃப் த சைக்காலஜிக்கல் டெஸ்ட் that is designed to measure a variety of mental ability, individual capacity of a candidate. The main aim of this test is to obtain an idea of the person's intellectual potential. ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன, நுண்ணறிவு திறன், அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ நுண்ணறிவு திறன் சோதனை அப்படிங்கிறது என்ன, ஒரு வகை உளவியல் ரீதியான சோதனை. இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எபிலிட்டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இது மூளையின் சிந்திக்கும் ஆற்றல், ஸோ சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்குது, மனத்திறன், நுண்ணறிவு எப்படி இருக்குது போன்றவற்றை சோதிக்க இது பயன்படுது. நுண்ணறிவு எண் என்ற அளவீட்டால் இது அளவிடப்படுகிறது. நுண்ணறிவு எண் அப்படிங்கிற அளவீட்டில் இதை அளவிடுறாங்க. ஸோ அந்த நபரை அறிவார்ந்த திறனை சோதிப்பது இதன் முதன்மை நோக்கமாகும். அந்த நபருடைய அறிவார்ந்த திறன் எப்படி இருக்குது அதை சோதிக்கக்கூடியதாக இது இருக்கும். இந்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் இஸ் கனெக்டட் டு டெஸ்ட் த presence of mind and reasoning capacity of the candidate. Judgment test அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு திறன் தேர்வு அல்லது சோதனை. ஸோ அப்போ நுண்ணறிவு திறன் சோதனை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இப்போ ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் இஸ் conducted to test the presence of mind and reasoning capacity of the candidate. ஸோ இந்த முடிவெடுக்கக்கூடிய திறனை ஆய்வு தேர்வு. ஸோ இந்த சோதனையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுக்கக்கூடிய திறன் அந்த கேண்டிடேட்க்கு இருக்கா அப்படின்னு சோதனை செய்யக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ். ஒரு திடீர்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னம்னா அந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் சொல்கிறாங்களா, அப்சர்வ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று. தென் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிவெடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உடனே இம்மீடியட்டாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட்டு. இந்த 4 இது வரைக்கும் 4 பார்த்தோம். என்ன இந்த 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிலிட்டி டெஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட் ரெஃபர்ஸ் டு த டெஸ்ட் கண்டக்டட் to find out the non-intellectual traits of a candidate, namely temperament, emotional response, capability and stability. There is no right or wrong answer in the test. It comprises of the following test. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆளுமை ஆய்வு தேர்வில். ஸோ இச்சோதனை விண்ணப்பதாரர்கள் அறிவு திறன் சாராத பிற திறன்களான மனோநிலை, ஆர்வம், உணர்வு ரீதியாக இதை பிரதிபலிக்குது. உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது, உறுதி தன்மை போன்ற திறன்களை சோதிக்க பயன்படுத்துகிறது.
ஸோ இந்த சரியான விடையை நம்ம தவறான விடையா என்று எதுவும் இல்லை. ஸோ இதை கீழ்காணக்கூடிய இதில் 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட், ஆர்வ ஆய்வு தேர்வு. தென் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட், ஆளுமை திறன் ஆய்வு தேர்வு. தென் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட், செயல்திறன் ஆய்வு தேர்வு. தென் நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட் டெஸ்ட், உளவியல் ஆய்வு தேர்வு. ஸோ இந்த 4 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரெஸ்ட் test. Interest test measures a candidate's extent of interest in a particular area chosen by him or her so that organization can assign the job suited to his or her term in term. அப்போ இதில் ஆர்வ ஆய்வு தேர்வு. இந்த சோதனையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது, எந்த துறையில் மிகுதியாக ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத அறிஞ்சு அந்த துறையில் அவங்களுக்கு மிகுந்த ஆர்வமுள்ள பணியை அவங்களுக்கு ஒதுக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒருத்தருக்கு என்ன துறையில் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த துறையில் அவங்கள ஒதுக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட்டு. அண்டர் திஸ் மெத்தட் ஸ்டாண்டர்டைஸ்டு questionnaire is administered to the candidate to find out threats like interpersonal reports, dominance, interactiveness, extractiveness, self-confidence, lower sign quality, etc. This test assesses the reliability and innate characters of the candidate concerned. ஆளுமை திறன் ஆய்வு தேர்வு. ஸோ மனிதர்களை நிர்வகிக்கக்கூடிய ஆளும் திறன் எப்படி இருக்குது, அதிகாரம் செலுத்தும் திறன் எப்படி இருக்குது, தன்னம்பிக்கை போன்ற ஆளுமை திறன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த சோதனை மூலமாக நாம் கண்டறியலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்டு திமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட். ஸோ செயல்திறன் ஆய்வு தேர்வு. So this test measures the candidate's values, attitude, apprehensive, personality, etc. out of the interpretation or narration given by the candidate to the pictures, figures, etc. shown to him in the test situation. செயல்திறன் ஆய்வு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேகத்தினை அளவிட இந்த சோதனை என்னப்படுது பயன்படுது. ஸோ செயலாற்றக்கூடிய வேகத்தினை அளவிடத்துக்கு இந்த சோதனை பயன்படுது. அதுதான் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆட்டிடியூட் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் tendencies towards the people, situation, action and related things. For example, moral study, values study, social responsibility study, expresses attitude test and the like are conducted to measure the attitude of the candidate. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உளவியல் ஆய்வு தேர்வு. அதை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் ஆட்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ இந்த சோதனை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா விண்ணப்பதாரருக்கு சக மனிதர்கள் அவங்களுடைய சூழ்நிலை, செயல்பாடு மற்றும் அவை சார்ந்த மனநிலைகளை அளவிடக்கூடியதாக இருக்கும். ஸோ உதாரணமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுங்கு உணர்வு கற்றல். ஸோ நம்ம ஒழுங்காக எப்படி அந்த பாடத்தை கற்கிறோம். ஸோ மதிப்பு கற்றல், அது எந்த மூலம் மதிப்பு கற்கிறோம். தென் சமூக பொறுப்புணர்வு கற்றல் ஆகியவற்றை விண்ணப்பதாரர் மனோநிலையை சோதிக்கப்படுகிறது. ஸோ அந்த கேண்டிடேட்டுடைய என்ன ஆட்டிடியூடை சோதிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நாலு தான் என்ன அப்படின்னா பர்சனாலிட்டி டெஸ்ட், ஆளுமை ஆய்வு தேர்வுக்கு கீழே இந்த 4 வருது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.